எல்லாமே முடிந்துவிட்டது. கையை விரித்த மருத்துவர்கள். கண்ணீரில் இந்தியா. அதாவது பாஜகவின் மூத்த தலைவர்களின் ஒருவராக இருப்பவர் எல்கே அத்வானி. 96 வயதான எல்கே அத்வானி பல்வேறு உடல்நல பாதிப்புகளால் தொடர்ந்து அவதிப்பட்டு வருகிறார். அதற்காக அண்மை காலமாக மருத்துவமனைக்கும் வீட்டிற்கும் சென்று வருகிறார். இந்த நிலையில் எல்கே அத்வானிக்கு திடீர் உடல்நலக் குறைவு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து எல்கே அத்வானி டெல்லியில் உள்ள அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். மேலும் அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தற்போது அவர் உடல்நிலை ஆரோக்கியமாக இருப்பதாக மருத்துவர்கள் சார்பில் கூறப்படுகிறது. மேலும் அவர் தொடர் கண்காணிப்பில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. எல்கே அத்வானி ஆரோக்கியமாக இருப்பதாகவும் யாரும் அச்சம் கொள்ள தேவையில்லை எனவும் குடும்பத்தினரும் மற்றும் கட்சியினர் சார்பில் கேட்டுக்கொள்ளப்பட்டது. லால் கிருஷ்ணா அத்வானி 1927ஆம் ஆண்டு நவம்பர் 8ஆம் தேதி கராச்சியில் பிறந்தார். தனது 14 வயதில் RSSல் அவர் 1947ஆம் ஆண்டு பிரிவினைக்கு பிறகு அவரும் அவர் குடும்பத்தினரும் இந்தியாவில் குடியேறினர். 1951ஆம் ஆண்டில் எல்கே அத்வானி பாரதிய ஜனதா சங்கா என்ற அமைப்பில் இணைந்தார். எமர்ஜென்சி காலத்தின் போது எல்கே அத்வானி மற்றும் அடல் பிஹாரி வாஜ்பாய் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து 1980ஆம் ஆண்டு பாஜக என்ற மாபெரும் கட்சியை உருவாக்கத்தில் முக்கிய பங்காற்றினார் எல்கே அத்வானி. பாஜக தலைவராக 3 முறையும் துணை பிரதமர் என்ற உள்துறை அமைச்சராகவும் பாஜகவில் கட்சியில் எல்கே அத்வானி பதவி வகித்து வந்தார். மேலும் 2009ஆம் ஆண்டு பொது தேர்தலில் அத்வானி பாஜகவின் பிரதமர் வேட்பாளராக களம் இறக்கப்பட்டார். எனினும் பாஜக தோல்வியை சந்தித்தது. இதனைத் தொடர்ந்து பாஜகவில் இருந்து சில காரணங்களில் அவர் ஓய்வு பெற்றார். இந்த நிலையில்தான் தற்போது எல்கே அத்வானி உடல்நலக் குறைவு காரணமாக டெல்லி அப்போலோ மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். மேலும் இவருக்கு மருத்துவம் செய்து வந்த டாக்டர்கள் கடுமையாக போராடி இவர் உயிரை மீட்க போராடி வருகின்றனர். ஆனாலும் மருத்துவ தரப்பில் இருந்து சில அதிகாரப்பூர்வமற்ற தகவல்கள் வெளியாகி வருகிறது. அதன்படி இவருக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிப்பது பயனில்லாத ஒன்று என்று சில மருத்துவர்கள் கூறியதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. இது பாஜகவினரையும் ஒட்டுமொத்த இந்தியாவையும் ராகுல் காந்தியையும் கடும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது என அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர். சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.